ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நெய் விட்டுக்கோங்க. நிறைய நெய் விட்டு அது கூட பிரியாணி பொருளான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும் தக்காளியும் நெய்யிலையோ இல்லை எண்ணெயிலையோ நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது நம்ம வீட்டிலையே அரைச்சி சேர்க்க போகிறோம். அப்படி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா நல்லா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பவுடரும் மிளகாய்த்தூளும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஓரளவுக்கு காய்கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அப்படி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெறும் சிக்கன் பீஸ் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் லைட்டாக வெந்ததும் அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி சூட்டுலேயே நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு தண்ணி விட்டு கொதி வர ஆரம்பித்ததும் இப்போ நமக்கு அரிசிக்கு தேவையான எவ்வளவு தண்ணி எடுத்துருக்கோமோ அந்த தண்ணி அளவை ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. நான் அரிசி ஊற வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோனோ அவ்வளோ தண்ணி சேர்த்து ஊற வச்சுடுவேன். ஸோ அந்த தண்ணியை நான் இதில் வடிகட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வந்ததும் லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். ஸோ இப்போ தம் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.